சிதம்பரநாதர் பற்றிய முக்கியமான 30 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் கொஸ்டின், டிகேசியின் இயற்பெயர்? ஆன்சர் சிதம்பரநாதன். இரண்டாவது கொஸ்டின், டிகே சிதம்பரநாதர் பிறந்த ஆண்டு? ஆன்சர் 1882. மூணாவது கொஸ்டின், டிகே சிதம்பரநாதர் மறைந்த ஆண்டு? ஆன்சர் 1954. நாலாவது கொஸ்டின், டிகேசி பிறந்த ஊர்? ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை. அஞ்சாவது கொஸ்டின், டிகேசியின் பன்முகத்திறன்? ஆன்சர் வழக்கறிஞர், எழுத்தாளர். ஆறாவது கொஸ்டின், டிகேசி என்ற பெயரின் விரிவாக்கம்? ஆன்சர் தீர்த்தப்ப முதலியார் துலாங்காடு சிதம்பரநாதர். ஏழாவது கொஸ்டின், டிகேசி எவ்வாறு அறியப்படுகிறார்? ஆன்சர் ரசிகமணி. எட்டாவது கொஸ்டின், கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் டிகே சிதம்பரநாதர். ஒன்பதாவது கொஸ்டின், டிகே சிதம்பரநாதர் சட்டக்கல்வி படித்த ஊர் எது? ஆன்சர் திருவனந்தபுரம். பத்தாவது கொஸ்டின், வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழின்பத்தில் திளைப்பதையே விரும்பியவர் யார்? ஆன்சர் டிகே சிதம்பரநாதர். 11வது கொஸ்டின், டிகே சிதம்பரநாதரின் பெற்றோர் பெயர்? ஆன்சர் தீர்த்தப்ப முதலியார், மீனாம்மாள். 12வது கொஸ்டின், வளர்தமிழ் ஆர்வலர் என அறியப்படுபவர் யார்? ஆன்சர் டிகே சிதம்பரநாதர். 13வது கொஸ்டின், யாருடைய கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டவையாக இருந்தன? ஆன்சர் டிகே சிதம்பரநாதர். 14வது கொஸ்டின், டிகே சிதம்பரநாதர் தமிழிசை மன்றத்தை ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் உதவியோடு எங்கு தொடங்கினார்? ஆன்சர் சென்னை. 14வது கொஸ்டின், டிகே சிதம்பரநாதர் சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த ஆண்டு? ஆன்சர் 1928 முதல் 1930 வரை. 15வது கொஸ்டின், டிகே சிதம்பரநாதர் சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக பணியாற்றிய ஆண்டு? ஆன்சர் 1930 முதல் 1935 வரை. 16வது கொஸ்டின், டிகேசியின் நூல்கள்? ஆன்சர் கம்பர் யார், இதய ஒளி, அற்புத ரசம், கம்பர் தரும் காட்சிகள். 17வது கொஸ்டின், டிகேசி உரை எழுதி பதிப்பித்த நூல்கள் யாவை? ஆன்சர் முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். 18வது கொஸ்டின், தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிசுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை, தமிழால் அறிவியல் மட்டுமின்றி அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என கூறியவர் யார்? ரசிகமணி, டிகே சிதம்பரநாதர். 19வது கொஸ்டின், கம்பனை போன்று ஒரு ரசிகன் கிடைப்பதற்கு வள்ளுவர் 700 ஆண்டுகள் காத்திருந்தார். டிகேசியை போன்ற ஒரு ரசிகன் கிடைப்பதற்கு கம்பன் 1000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது என கூறியவர் யார்? ஜஸ்டிஸ் மகாராஜா. 20வது கொஸ்டின், டிகேசியின் வட்டத்தொட்டி இலக்கிய மன்றம் எப்பொழுது நடைபெற்றது? ஞாயிற்றுக்கிழமை. 21வது கொஸ்டின், டிகேசியை காந்தியிடம் அறிமுகம் செய்து வைத்தவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. 22வது கொஸ்டின், ரசிகமணி டிகேசியின் கடிதங்கள் எனும் தலைப்பில் ஒரு தொகுப்பு நூலை 1961 வெளியிட்டவர் யார்? தோமு பாஸ்கர தொண்டைமான். 23வது கொஸ்டின், திருநெல்வேலி சீமையும் கவிகளும் எனும் நூல் எந்த நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது? ஆன்சர் இதய ஒளி.
24வது கொஷின், தமிழக அரசின் முத்திரை சின்னமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரத்தை தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தவர் யார்? ஆன்சர் டி.கே. சிதம்பரநாதர். 25வது கொஷின், குற்றால முனிவர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டி.கே. சிதம்பரநாதர். 26வது கொஷின், டி.கே.சி. சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த ஆண்டு? ஆன்சர் 1928 முதல் 1930 வரை. 27வது கொஷின், டி.கே.சி. சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக பணியாற்றிய ஆண்டு? 1930 முதல் 1935 வரை. 28வது கொஷின், ஸ்ரீராமன் எப்படி கம்பர் உள்ளத்தில் மீண்டும் ஒரு முறை அவதரித்தானோ அவ்வாறே கம்பனும் டி.கே.சியின் உள்ளத்தில் மறுபடி அவதரித்தார் என கூறியவர் யார்? ராஜாஜி. 29வது கொஷின், கல்கி வார இதழில் கம்பர் தரும் காட்சி என்ற கட்டுரை தொடர் எழுதினார். டி.கே.சி. கட்டுரைகள் சுமார் எத்தனை ஆண்டுகள் வெளிவந்தன? ஆன்சர் 12 ஆண்டுகள். 30வது கொஷினுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. 30வது கொஷின், டி.கே. சிதம்பரனாரின் வட்ட தொட்டி இலக்கிய மன்றம் ஞாயிறு தோறும் மாலை எத்தனை மணிக்கு கூடியது? இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.